ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஃபி பெட்ஸ் அண்ட் எக்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கோல்டன் ஃபிஞ்சஸ் ப்ரீடிங் அண்ட் கேரிங் டிப்ஸ். கோல்டன் ஃபிஞ்சஸ்க்கு மினிமம் கேஜ் சைஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2x1.5x1.5 ப்ளஸ் ப்ரைவசி ப்ளேஸ் கொடுக்கணும். ஃப்ரண்ட் சைஸை தவிர மீதி எல்லா பக்கமும் நீங்கள் கவர் பண்ணி இருக்க வேண்டும் உங்களோட கேஜ். இந்த டைப் பெட்டுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும். திணை, திருகின கேரட், எக், பீட்ரூட், மில்லட், கீரை வகை இதெல்லாம் கொடுக்கலாம். கல்சியம் அண்ட் மினரல்ஸ்க்கு பதிலாக நீங்கள் கட்டில் போன் அண்ட் முட்டைக்கோது கொடுக்கலாம். கோல்டியன்ஸில் 3 டைப் மியூட்டேஷன் இருக்குது. ஒன்று ரெட் ஹெட், இன்னொன்று பிளாக் ஹெட், இன்னொன்று எல்லோ ஹெட். இதில் மேல் அண்ட் ஃபீமேலை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொன்னால், மேல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் ஃபீமேல் கொஞ்சம் டல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரீடிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீடிங்க்கு நல்ல ப்ரைவசியான பிளேஸாக இருக்கணும். நீங்கள் பேர்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிளேஸை வச்சுக்கொள்ளுங்க. அந்த பிளேஸை விட்டு வேறு பிளேஸுக்கு நீங்கள் மாற்றக்கூடாது. அப்படியே நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களோட ப்ரீடிங் கனவே கலைந்து போயிடும். அதுக்கப்புறம் கேஜில் நெஸ்ட் பொட்டோ பாக்ஸோ வச்சுக்கொள்ளுங்க. நெஸ்டிங் மெட்டீரியல்ஸாக தேங்காய் நார், அருகம்புல், பேப்பர் அதெல்லாம் கொடுத்து கொள்ளலாம். செமி அடல்ட் பேர்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களோட பேர்ட் உங்களுக்கு பயப்படாமல் இருக்கும். ப்ரீடிங்க்கும் நல்ல சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபீட் பண்ணது உங்களுக்கு தான் தெரியும் அந்த பேர்ட்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு. 8 மந்த்துக்கு அப்புறம் சேம் பேரண்ட்ஸ் இல்லாத ஹெல்த்தியாக இருக்கிற பேர்ட்டை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, மேல் அண்ட் ஃபீமேலை. எந்த டைம் நீங்கள் நல்ல சிங் மெடிசின் இருந்தால் கொடுத்துக்கொள்ள பாருங்கள். நெக்ஸ்ட் மேல் அண்ட் ஃபீமேல் நெஸ்ட் புக்ஸில் நெஸ்டிங் மெட்டீரியல்ஸை எடுத்து கொண்டு போய் வைக்க பார்க்கும். அதுக்கப்புறம் மேல் டான்ஸிங் கொடுக்கும் ஆரம்பிக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நெஸ்ட் புக்ஸுக்கு உள்ளேயே மீட்டிங் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது ரொம்ப ப்ரைவசியை எதிர்பார்க்குற ஒரு பேர்ட். மீட் ஆகி 5 to 7 டேஸில் அது ஹெச் பண்ண ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் 5 to 8 எக் வரைக்கும் வைக்க பார்க்கும். மேல் அண்ட் ஃபீமேல் மார்னிங் டைமில் இன்குபேட் பண்ணும். ஃபீமேல் நைட் டைம் ஃபுல்லாக இன்குபேட் பண்ணக்கூடியது. ஒரு 15 தொடக்கம் 18 நாட்களுக்கு அப்புறம் சிக்ஸ் ஒன்று ஹெச்சாக ஆரம்பிக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் சிக்ஸுக்கு மாறி மாறி ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும். 25 தொடக்கம் 30 நாளுக்கு அப்புறம் சிக்ஸ் ஒவ்வொன்றா வெளியில் வர ஆரம்பிக்கும். கோல்டன் ஃபிஞ்சஸ் சிக்ஸ் ஃபஸ்ட்டு மோல்ட் வரைக்கும் க்ரே கலராக தான் இருக்கும். அதுக்கு பிறகு 4 to 6 மந்த் மோல்ட் முடிஞ்சதும் கலர் நல்லா வர ஆரம்பிக்கும். கோல்டன் ஃபிஞ்சஸ் ஒரு ட்ரை செஷனில் தான் ப்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இதனுடைய கேஜ் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். இந்த டைப் பேர்ட்டுக்கு டிஸ்டர்பே பிடிக்காது. இப்படி கோழியனை பற்றி நிறைய விடயங்கள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஹஃபி பெட்ஸ் அண்ட் எக்வா. நீங்கள் கோல்டியனுக்கு எப்படி கேஜ் செட் பண்ணிக்கிங்க, கோல்டியன் நீங்கள் எப்படி வளர்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இதுக்கு அப்புறம் எந்த பேர்ட் பற்றிய வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ செய்ய பார்ப்பேன். தேங்க்யூ.